நமது நாடு முழுவதும் கொண்டாடப்படுவதற்கு இது அடியாத்தி வாரம் 1988ஆம் ஆண்டு கல்வி அமைச்சு பார்த்து இது ஒரு நல்ல முக்கிய எங்க வந்த நீங்க நெசரில் என்ன வணக்கம் உங்களை கலை வினோதத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களுக்கு இன்றைய தினம் அச்சுவேலியில் இருக்கின்ற குழந்தை இயேசு முன்பள்ளியினுடைய சிறுவர்களுக்கான கால்கோள் விழா, அதாவது முதல் முறை பிள்ளைகளை முன்பள்ளிக்கு சேர்க்கிற அந்த கால்கோள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது. அது தொடர்பாக தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதில் புதுசாக இணைகிற பிள்ளைகளை தங்கள் மகிழ்ச்சியாக இந்த பொழுதை கலைச்சு கொண்டிருக்கிறோம். அங்கால பொங்கல் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்குது. பொங்கி மாணவர்களை வரவேற்கின்ற அந்த ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வு இன்றைய தினம் ஒரு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சின்னாக்கள் எல்லாம் ஊஞ்சல் ஆடி கொண்டிருக்கேன். உங்களுக்கு என்ன பேர்? இரணிதா. இரணிதா ஊஞ்சல் ஆட்டா. டான்ஸ் ஆடுறீங்களா? இன்னைக்கு டான்ஸ் ஆட போறீங்களா? உங்களுக்கு உங்களுக்கு என்ன? நீங்களும் டான்ஸா? காசினி. என்ன என்ன பேர்? கஸ்டிகாவா? குழப்படி செய்யறீங்களா? பார்த்து மெதுவா நடக்கணுமா? நடந்து கொண்டிருக்கிறோமா? மெதுவா மெதுவா பார்த்து பார்த்து வரணும். இது இஞ்சி வருங்க இருக்கா நல்லா இருக்கு. ஒரு நாள் விளையாடுற நீங்களே? இது விளையாடுற இல்லையே? அப்போ இன்றைக்கா விளையாடுறீங்க? அங்கே பாருங்க, வேண்ட ஃப்ரெண்ட் இருக்கிறா பிரித்திகாம் அத்விகாம் விளையாடி கொண்டிருக்கிறேன் பாருங்க. பயமா இருக்கு. அப்பா வாரம் போறோங்க. தம்பி என்ன பேர்? தம்பி என்ன பேர் சொல்லுங்க. ஹலோ, என்ன செய்யறீங்க? பிள்ளைக்கு என்ன பேர்? பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. இது எங்க வந்த நீங்க நெசரில் என்ன பொங்குறீங்களா? யார் வந்தது? நீங்களும்? இது தங்கச்சியாவா? தங்கச்சியா? அவளுக்கு என்ன பேர்? ஜெசிகா. அத்தி அத்தி இஞ்சி பாருங்க. அம்பி அம்பி அவைக்கு போகணும். அந்த பிள்ளை போகணும், பிள்ளை போகணும், தங்காக போகணும், அந்த தங்காக போகணும், தங்காக போகணும். போடுங்க போடுங்க, தலைக்கால போடுங்க. ரைட். சரி, இங்கே வாங்க, லைனுக்கு வாங்க.
அப்படி வாங்க. Right. Very good. அன்பான பெற்றோர்களே, நமது அருமை குழந்தைகளே, பழைய மாணவர்களே, புதிய மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பு கணிந்த வாழ்த்துக்களும் உங்களின் ஆசிரியம் உண்டாகும். பாடசாலைக்கு வந்து காணொலி எடுத்து வைக்கும்போது ஒரு கட்டிடத்தில் ஏற்படுத்தப்படும் அத்திவாரம் தான் அது. ஒரு கட்டிடத்தின் அத்திவாரம் சரியாக இல்லாவிட்டால் அந்த கட்டிடம் விநியோகமாக அதிகமாக பாடாது. அதே போன்று நமது பிள்ளைகளுக்கு சரியான அத்திவாரத்தை நாங்கள் கொடுக்கும் பொழுது இந்த பிள்ளையுடைய வருங்காலம் மிகவும் சிறப்பாக வளரும் என்பது நிச்சயமான அறிவிக்கிறோம். நாங்கள் எதையும் இழக்கலாம், வருங்காலத்தில் செல்வங்களாக இந்த பிள்ளைகளையும் இளைஞர்களையும் நாங்கள் இழக்க முடியாது. அதுதான் நாடு. ஆகவே அதுக்கு அதிகத்திவாரமாக இருக்கிறவங்க பெற்றாராகிய நீங்கள் உங்களுடைய கையிலான குழந்தைகளுடைய வளர்ச்சி கற்பித்தல் என்பது கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, கற்கிக்கொள்வது என்னென்ன உணர்வுகளை, என்னென்ன புண்ணியங்களை, என்னென்ன வாழ்க்கை முறைகளை நாங்கள் பிராக்டிஸ் பண்ணுவோமோ, நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்வோம். அதுதான் வீடு, அதுதான் பல்கலைக்கழகம், அதுதான் பாடசாலை. எனவே பெற்றோரை நான் பேசிக்கொண்டே போகலாம். ஆகவே உங்களுடைய தயவாக கேட்பது, உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய சொற்கள், உங்களுடைய செயல்முறைகளை சரியாக நெறிப்படுத்தினால் பிள்ளை சரியாக நெறிப்படுத்தப்பட்டு வீடு ஒரு பல்கலைக்கழகமாக, வீடு ஒரு நல்ல மகிழ்ச்சியான வீடாகதான்.
வணக்கம். இன்றைய நிகழ்வு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை. இன்றைய தினம் அச்சுவேலியிலே குழந்தை இயேசு சிறுவர் பள்ளியிலே கால்கோள் விழா கொண்டாடப்பட்டது. ஏறத்தாழ 60 மாணவர்களுக்கிட்ட இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அடுத்ததாக என்ன காரணத்துக்காக இந்த கால்கோள் விழா எமது நாடு முழுவதும் கொண்டாடப்படுவதற்கு அடியாத்தி வாரம் திருவோணமலையில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. 1988ஆம் ஆண்டு நான் அதிபராக இருந்த பொழுது மாணவர்கள் அழுகோன் தான் பாடசாலைக்கு வருவார்கள். ஆகவே இந்த அழுகை எவ்வாறு நிற்பாட்டலாம் என்ற காரணத்துக்காகத்தான் இதை நாங்கள் 2ஆம் வகுப்பு மாணவர்கள் அவர்களுக்கு மாலை அணிவித்து ஆரம்பித்து பெற்றாரோடு வந்து பேண்ட் அடித்து கொண்டு போய் அதிலே ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த கால்கோள் விழா. இதை கண்டு மினிஸ்ட்ரி கண்டு கல்வி அமைச்சு பார்த்து இது ஒரு நல்ல முக்கியமானது, பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு முக்கியமானது என்று அறிந்துதான் இதை வருடம் இதை நாங்கள் ஆரம்பித்து வந்திருக்கின்றோம். எனவே இந்த காரணத்துக்காக நாங்கள் இதை வரவேற்கிறோம். பிள்ளைகள் அழுதழுது பாடசாலைக்கு வந்தால் கற்க மாட்டார்கள். அவருடைய உள வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி, உடல் வளர்ச்சிக்கு, முழுமையான வளர்ச்சிக்கு கட்டாயமான ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் தான் அவர்களுக்கு தேவை. இந்த மகிழ்ச்சியான அனுபவத்தில் ஆரம்பித்தால் எப்படி ஆரம்பம் இருக்கிறதோ அப்படித்தான் முடிவும் இருக்கும். 5இல் விளையாதது 50இல் விளையாது என்ற சொல்லுக்கேற்ப நிச்சயமாக பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே அவருடைய உள வளர்ச்சிக்கான ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்தணும். மகிழ்ச்சியான ஒரு சூழலில் தான் அவர்களுடைய ஆற்றல்கள் எல்லாம் விருத்தி அடைந்து வரும். அவங்க அந்த மகிழ்ச்சி சூழலை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த மாணவர்களுக்கு இப்படியான கால்கோள் விழாவை ஆரம்பித்தோம். அடுத்ததாக அவர்களுடைய உள வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி எல்லாமே சேர்ந்துதான் முழுமையான வளர்ச்சி. அதற்கு அடியத்திவாரமாக இருப்பவர்கள் முதலாவதாக பெற்றாருக்கு வீட்டிலே நாங்கள் சொல்லுவோம் வீடு ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லி. வீடு ஒரு பல்கலைக்கழகம் என்றால் அத்தனை அறிவையும் உள விருத்தியையும் கற்றுக்கொள்ளும் இடம் முதலாவதாக வீடு. வீட்டிலே பெற்றார் கவனமாக பிள்ளைகளை வளர்க்க வேணும். அவர்களோடு ஒன்றிணைந்து பயணிக்க வேணும். ஒவ்வொரு நிமிடமும் அவர்களோடு தான் அவர்கள் பயணிக்க வேணும். அவர்களை வேறு ஆசிரியர்களை வேறு இடத்துக்கு அனுப்பி பிள்ளைகளை படிப்பிக்க தொடங்கினால் உங்களிடமிருந்து அவர்கள் பிரிந்து விடுவார்கள். ஆகவே கடைசி காலத்தில் நீங்கள் வயோதிபத்திலான் இருக்க வேண்டி இருக்கும். எனவே தான் பிள்ளைகளோடு பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் அவர்களை பயணிக்க வேண்டும் என்று இதற்காக இந்த அடித்தளத்தை நாங்கள் கொடுக்கின்றோம். அடி அத்திவாரம் எப்படியோ அப்படித்தான் அவர்களுடைய வளர்ச்சி இருக்கு. எனவே தான் இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். அவர்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். அவர்களை கொண்டு வந்த பெற்றாரை நாங்கள் வாழ்த்துகிறோம். அவர்களுக்கு இறைவனின் ஆசை நிறைவாக பெற வேண்டும் என்றும் அவர்களை வாழ்த்து நிற்கின்றோம். நன்றி. நன்றி.